அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் லங் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள். பொதுவாக நுரையீரல் பிரச்சனை எதனால வருது, என்ன காரணத்தினால ஒரு மனிதனுக்கு நுரையீரல் சார்ந்த பாதிப்புகள் வருது அப்படிங்கிறத சொல்லுங்க. கண்டிப்பாங்க. அதாவது லங் பெத்தாலஜி, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னாலேங்க அதுக்கு நிறைய காரணம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மொதல் விஷயம் கிருமி தொத்து, பாக்டீரியல் கிருமி தொத்து, வைரல் கிருமி தொத்து, ஃபங்கஸ் லோடு, அதாவது இந்த பூஞ்சை காளான் கிருமி தொத்து ஒரு காரணமா இருக்கு. எங்களுக்கு புகைப்பிடிக்கிற ஹேபிட் இருக்கு அப்படின்னா அது ஒரு காரணம். நல்ல பாத்தீங்கன்னா ட்ரங்கன்ஸ், நிறைய ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு அது ஒரு ரீசன். குடிப்பழக்கம் இருக்கவங்களுக்கு அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெத்தாலஜி வரும். அதுல நுரையீரல் சார்ந்த ஒரு தொந்தரவும் இருக்கலாம். சக்கரை இருக்கு, சக்கரை கண்ட்ரோலே இல்ல, அன்கண்ட்ரோல்டா இருக்கு அப்படின்னாலும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கணையம் பாதிப்புனாலும் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த நுரையீரல் பெத்தாலஜி, அதாவது நுரையீரல் தொந்தரவு அப்படின்னாலே அதுல நிறைய விதமான நுரையீரல் தொந்தரவு அப்படின்றது இருக்குங்க. அதுல இப்ப நம்ம மெயினா எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நுரையீரல்ல நீர் கோத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்ஸ் சொல்றாங்க பாத்தீங்களா. இது பாத்தீங்கன்னா ப்ளூரல் எஃப்யூஷன், ப்ளூரசி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கண்டிஷன் என்னன்னா பல்மனரி எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜென்ரலா நமக்கு பேஷண்ட் எங்க நுரையீரல்ல நீர் சேர்ந்துருச்சா, அதுக்கு நீங்க பாப்பீங்களா அப்படின்னு போன்ல பேஷண்ட் கேக்குறாங்க. கரெக்ட். நம்ம என்ன சொல்றோம், அதுக்கு உடனே ஆன்சர் சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒண்ணு நுரையீரலுக்கு வெளியே நீர் சேர்ந்திருக்கு, இன்னொன்னு நுரையீரலுக்கு உள்ள நீர் சேர்ந்த பிரச்சனை. அப்ப நம்ம என்ன சொல்றோம், நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப ஆன்லைன் கன்சல்டேஷன் அப்படின்னா பேஷண்ட் பேரு, அட்ரஸ், அவங்களோட ரிப்போர்ட் வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புங்க, பார்த்துட்டு சொல்றோம்னு சொல்றோம். இது எதற்காக அப்படின்னா ரெண்டு டைப் இருக்கு நீர் சேர்றதுல. ஒண்ணு நுரையீரலுக்கு உள்ள சேர்றது, அது நம்ம எடுக்க முடியாது. எந்த டாக்டரும் எடுக்க மாட்டாங்க, எந்த சிஸ்டத்திலயும் எடுக்க மாட்டாங்க. இதே நுரையீரலுக்கு வெளியே நீர் சேர்ந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு, அது எடுக்கலாம். அதுவும் ஆரம்ப நிலையில நீர் சேர்ந்துட்டா அதுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் மூலம் நீர் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஆயுஷ் முறைப்படி ஆயுர்வேதா, ஹோமியோபதி, நேச்சுரோபதி இதெல்லாம் மெடிசன்ஸும் இருக்கு, டயட் இருக்கு, கூட இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. அது கொடுக்கும் போது அந்த நீர் குறையிறத நம்ம நிறைய பேஷண்ட்க்கு பார்த்துருக்கோம். ஃப்ளூரசின்னு சொல்றாங்க, நிமோனியான்னு சொல்றாங்க. இதெல்லாம் லங் பெத்தாலஜி தான். அடுத்தது உங்களுக்கு லெஃப்ட் சைடு நுரையீரல் வலி வச்சுக்கோங்க. குத்தல் வலி இருக்கலாம், மூச்சு விடும் போது சிரமங்கள் இருக்கலாம். அப்போ அதை வச்சு நம்ம இது ஃப்ளூரசியா அல்லது ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகளா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா. இப்போ நமக்கு நுரையீரலுக்கு இருந்து பிளட் ஹார்ட்டுக்கு போய் எல்லாம் பம்ப் பண்ணி உங்களுக்கு நுரையீரலுக்கு திருப்பி வருது. ஆமா. இதுல பிரச்சனைகள் இருந்தால், இது நீர் சேர்ந்தால் இதை நம்ம ஊசி மூலம் எடுக்க முடியாது. அது மக்கள் புரிஞ்சுக்கணும். இதே நுரையீரலுக்கு வெளியே நீர் சேர்த்துருந்தா அது ட்ரீட்மெண்ட் உண்டு. இப்ப ஜென்ரலா அறிகுறிகள் எப்படி இருக்குன்னா, மூச்சு வாங்கும், நடக்க முடியாது, கால்கள், முகம், கைகள், உடல் முழுவது கூட வீக்க இருக்கும், படுக்க கூட முடியாது, மூச்சு திணறி ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்பதான் நம்ம அவங்களுக்கு என்ன சொல்றோம், உங்களுக்கு இதுக்கு கட்டாயம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இது எந்த வயதுல வரும்னா, எல்லா வயதுலயும் யாருக்கு வேணாலும் வரலாம். அதாவது ஆண் பெண் இருப்பாளருக்கும் வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த பிரச்சனை வருது. அதனால முதல்ல மூச்சு திணறல் அப்படி பிரச்சனை இருக்குன்னா தொடர்பு கொண்டு உங்களுக்கு வேண்டிய அத்தனை டெஸ்ட் பார்த்துட்டு அதுக்குண்டான டைப் மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது எந்த டைப் அப்படின்னு உங்க ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் செய்ய முடியும். ஆமா. இப்போ பல்மனரி ப்ராப்ளம் தான் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்லுங்க. அதாவது இப்ப லங் பெத்தாலஜி, லங்குனால இப்ப பல்மனரி எடிமா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது ஆல்வியோலை, அதாவது நுரையீரலுக்குள்ள இருக்க காற்று பைகள்ல நீர் கொத்தும். அப்ப மேடம் சொன்ன மாதிரி அதை உறிஞ்சி எடுக்க முடியாது. ஆனா ப்ளூரல், நுரையீரலுக்கு மேல இருக்க
ஒரு லேயர் இருக்கும், டபுள் வால்டு லேயர்னு, அதுக்குள்ள நீர் கோத்துக்குச்சு அப்படின்னா அதை உறிஞ்சு எடுக்க முடியும். அதான் சொன்னாங்க. அப்ப இந்த பல்மனரி காசஸ், இப்ப நுரையீரல்ல பிரச்சனை வருது அப்படின்னாலே கார்டியோஜெனிக் காசஸ், நான் கார்டியோஜெனிக் காசஸ் அப்படின்னு இருக்கு. இருதயம் சார்ந்த பிரச்சனைகள்னால நுரையீரல் பாதிப்பு, நுரையீரல்லையே சார்ந்த பிரச்சனைகள். நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிமோனியா இருக்கலாம், அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் அப்படிம்பாங்க, ARDS, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம், இல்ல டியூபர்குலோசிஸா இருக்கலாம். ஆக இந்த நுரையீரல் வைத்தியம் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். காரணம் கண்டுபிடிச்ச பின்னாடிதான் வைத்தியம் அப்படின்றத நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமா, என்ன நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.